அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நஹ்மதுஹு, அவனை நாங்கள் புகழ்கிறோம். வனஸ்தஈனுஹு, இன்னும் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு, மேலும் அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பும் பெறுகிறோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா, இன்னும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் நாங்கள் செய்கிற தீமையான செயல்களை விட்டும் அவனிடமே நாங்கள் பாதுகாவலும் பெறுகிறோம். மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹ், யாருக்கு அல்லாஹ் நேரு வழிகாட்டி விட்டானோ அவரை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹ், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்டுபவன் யாரும் இல்லை. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், வஹதஹு, அவன் தனித்தவன் என்றும், லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அவனுடைய அடிமையாகவும், வ ரசூலுஹு, அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அம்மா பாத், அடுத்ததாக, யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவரிலிருந்து அவரது ஜோடியை படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அந்த இருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், எவனை கொண்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி தேடிக் கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் இரத்த உறவுகள் விஷயத்திலும் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர, அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையானதை சொல்லுங்கள். அவ்வாறு செய்தீர்கள் என்றால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை உங்களுக்கு அல்லாஹ் சீராக்குவான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர் மகத்தான வெற்றியை பெற்று விட்டார். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஹ்ஸனல் ஹதி, ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடியவையாகும். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, அப்படி உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். வ குல்லு பித்அத்தின் வலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த இந்த எச்சரிக்கைகளை எல்லா உரைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பாங்க. இந்த எச்சரிக்கைகளை இங்கு ஜும்மாவுடைய உரையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கும், இன்றைய ஜும்மாவை முழுமையாக தன்னுடைய அமல்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் நசிஹத் செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் முன்னடியார்கள, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் அதிகமான பேருடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு, கவலை எதுவாக இருக்கு என்று சொன்னா, இன்னைக்கு முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கிறோம். உலகளாவிய அளவில் எடுத்துக்கொண்டால் சுமார் 200 கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் 140 கோடி மக்கள் கொண்ட இந்திய மக்கள் தொகையில இந்திய அளவில் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் சொன்னா சுமார் 28 கோடி பேர் இருக்கிறோம். அது மாதிரி தமிழக அளவில் 7 கோடி மக்கள் வாழக்கூடிய, சுமார் 7 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் என்று எடுத்துக்கொண்டா 56 லட்சம் பேர் சுமார் இந்த உலகத்தில்
இப்படி பிரிஞ்சு வாழ்றோம். தமிழகத்தில் 56 லட்சம் பேர் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் அத்தனை பேருமே மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு, பெரும்பான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு சொன்னா எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்குமே எதிர்பார்க்கவே இல்லையா? இன்னைக்கு அதிகமான மக்கள்கிட்ட பிரிவு இருக்குது. ஒற்றுமையா ஒன்றுபட்டு வாழ்ந்தோம்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சக்தியா இருப்போமே, ஆசைப்படுறோம், கவலைப்படுறோம், அதுக்காக விரும்புறோம். ஆனா அப்படி விரும்பக்கூடியவர்களில் பெரும்பான்மையான பேர் வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினரை பார்த்து, நிர்வாகிகளாக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன? நீங்க தான் பிரிக்கிறீங்க. ஒற்றுமையா இருக்கக்கூடிய சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்க தான் பிரிக்கிறீங்க. ஒரு விஷயம் ஒட்டவே மாட்டுக்கிறீங்க. வீட்டுக்குள்ள உமாவுக்கும் அப்பாவுக்கும் மத்தியில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை, உறவுகள் மத்தியில் பிரச்சனை, பிரிவு. இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்களாக இருக்கிறீங்க. சுருக்கமாக சொல்வதாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய பெருநாளை இரண்டாகிட்டீங்கப்பா சொல்றாங்களே. இன்னைக்கு பெருநாள் கூட ஒன்னா கொண்டாட முடியல. ஒரு வீட்டுல உமாவுக்கு ஒரு பெருநாள், மகனுக்கு ஒரு பெருநாள். உமா நோன்பு வைக்கிறாங்க, மகன் பெருநாள் கொண்டாடுறான். மகன் நோன்பு வைக்கிறான், அம்மா பாப்பா பெருநாள் கொண்டாடுறாங்க. ஒரு பெருநாளோட நிம்மதியாக கொண்டாடுவாமல் பிரிவினை ஏற்படுத்திட்டு இன்று வரைக்கும் அந்த கேள்வி இருக்கு நம்மளை பார்த்து. ஆனால் எதை சொல்லி இதை சொல்றாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் வலியுறுத்துறாங்கப்பா. குர்ஆன்ல சொல்றான், ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒற்றுமை குறித்து வலியுறுத்தியும் நீங்க பிரிச்சுக்கிட்டே போறீங்களே, ஒற்றுமையை வரவ மாட்டுக்கிறீங்களே என்று அந்த ஒற்றுமைவாதிகள் பல வாதங்களை எடுத்து வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனா குர்ஆனில் ஒற்றுமையை வலியுறுத்துறான். எந்த ஒற்றுமை? எது ஒற்றுமை? எந்த ஒற்றுமையை அல்லாஹ் வலியுறுத்துகிறான்? அந்த வசனம் 103 எதை வலியுறுத்துது என்பது பின்னாடி பார்ப்போம். தௌஹீத் வருவதற்கு முன்பாக, தௌஹீத் தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு முன்பாக எல்லாரும் ஓர் அணியில் இருந்தால் ஒற்றுமையா இருந்தோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அநியாயம் அத்தனை அக்கிரமங்களை உடனே செஞ்சோம். இணை வைப்பு தர்காக்களுக்கு அத்தனை பேர் ஒன்னா சென்று போனோம். மௌலிது என்ற அந்த இணை வைப்பு பாடல்களை அலைவரை சேர்ந்தன பாடணும். சத்தம் என்ற பெயரில், பாத்திகா என்ற பெயரில் மார்க்கத்துக்கு முரணான அத்தனை விஷயங்களையும் ஒன்றை சேர்ந்த அநியாயங்களை அக்கிரங்களை செஞ்சு கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் தௌஹீத் வந்ததை பிரித்தது அது மாற்றத்தில் இல்ல. அந்த பிரிவினை ஏற்படுத்தியது தௌஹீத் தான், தௌஹீத்வாதிகள் தான். இன்னும் கூடுதலாக சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த பிரிவினையை தான் எதிர்பார்க்கிற மாற்றத்தில் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக அந்த மக்கத்து குறைசிகளும் ஒன்றாக இருந்து கொண்டுதான் அவ்வளவு அநியாயங்களை செய்தார்கள். 360 சிலைகளை வணங்கினார்கள். அநியாயம் அத்துணியம் அனைத்தையும் ஒன்றை சேர்ந்துதான் செய்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துவதற்கு, பிரிவினை ஏற்படுத்துவதற்கு, பிளவை ஏற்படுத்துவதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முதல்ல குடும்பத்துல சொல்றான். சொன்ன உடனே எப்படிப்பட்டவரு, எப்படி அழைச்சாங்க? சாதிக், உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கையாளர் என்ற பெயர் எடுத்தவங்க மக்களை திரட்டி மார்க்கத்தை சொல்லும் பொழுது ரொம்ப ஆசையோடு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த அபூ லஹப் மண்ணடி போட்டான். பிரிவினை ஏற்படுதா? தப்பல்லக்க மஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தேவை ரூபியா என்று சொல்லி மண்ணள்ளி வீசி அங்க பிளவு ஏற்படுது. அல்லாஹ் தான் அந்த பிரிவு ஏற்படுத்தும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தா, இன்றைக்கு நம்ம ஒரு செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறோம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத செயல் திட்டம். அவர் முக்கியமான ஒரு ரோல் மாடல் என்று சொல்லி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய இறுதியாக இன்ஷா அல்லாஹ் கீழக்கரையில வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி தௌஹீத் முழக்க மாநாட்டையும் அறிவிச்சிருக்கிறோம். யார முன்னிறுத்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல முன்மாதிரி இருக்கு அல்லாஹ் சொல்றான். எதுல முன்மாதிரியா? பிரிக்கிறது. எதுல முன்மாதிரிங்க? அல்லாஹ் தனது திருமறையில 60வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிமிடத்திலும் அவரோடு இருந்தார்கள் சின்ன ஒரு கூட்டம், சின்னஞ்சிறு கூட்டம், அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எதுல இருக்குது? இது காலு லி கௌமிஹிம்,
அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், என்ன மக்கள்? எதிரே இருக்கக்கூடிய தந்தை தன்னுடைய உறவினர்கள் எதிரில அந்த மக்களை கையிட்டு சொன்னார்கள். இது காலு கௌமியின் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், இன்னா புராவுமிக்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொண்டோம். வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹி, உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து எதை வணங்குகிறீர்களோ அவற்றை விடுத்தும் நாங்கள் உங்களை விட்டு விலகிக் கொண்டோம். புரியுதா? எதுல முன்மாதிரியா? பிரிக்கிறதுல முன்மாதிரியா? நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குங்கிறான். அது மட்டும் சொல்லிட்டு கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம், வெறுக்கிறோம், மறுக்கிறோம். வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்தாவு, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது. இதுவரைக்கும் அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அவனை மட்டும் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் தனித்தவனாக வணங்காத வரைக்கும் இந்த பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்களே. இதுல முன்மாதிரி இருக்கிறான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான், ரோல் மாடல் இப்ராஹிம் இருப்பா. அவனுக்கு எதுல பிரிச்சு எடுக்கிறது? எந்த பிரிப்புல? அசத்தியம் சத்தியம் ஒரு காலம் கலந்திருக்காது, நன்மையும் தீமையும் சார்த்த ஒரு காலம் கலந்திருக்காது. முஸ்லிம் என்று பெயர் வைக்கிட்டா அவன் முஸ்லிம் ஆயிடுவாங்களோ? அல்லாஹ் எதை சொல்றான் தெரியுமா? அந்த 3:3 அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தஸிமு, நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிஹப்லில்லாஹி ஜமீஆ. பிஹப்லில்லாஹ் என்ன? அல்லாஹ்வின் கயிற்றை. இவன் பொருள் கொண்டுகிட்டா யாரு? மொழிபெயர்க்கும் பொழுது ஒற்றுமை என்னும் கயிறு இவன் மொழிபெயர்த்தால் உண்மையா போயுமா? உண்மையா போமாங்க? அது எப்படி ஒற்றுமையா அல்லாஹ் ஏற்படுத்துவான்? நெகட்டிவ் கலிமா, கலிமத்து தௌஹீத் நெகட்டிவ் தெரியுமா? அது லா இலாஹ, கடவுளே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இத சொன்னாலே பிரிவினை ஏற்படும். இந்த போலி ஒற்றுமையில அல்லாஹ் பிடிக்காது. ஒற்றுமையை சொல்கிறான். என்ன ஒற்றுமைங்கிறத பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்க பிரிந்திராதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒற்றுமையாக ஒன்றாக அல்லாஹ்வுடைய கயிறு, அல்லாஹ்வுடைய கயிறு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள். முஸ்லிம்ல 4782வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸஅத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்றாங்க இந்த ஹதீஸை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கவனத்தில் கொள்ளுங்கள், நான் உங்களிடத்தில் 2 கனமான பொருட்களை விட்டு செல்கிறேன். அதில் ஒன்று அல்லாஹ்வின் வேதமாகும். ஒன்னு கிதாபுல்லாஹ் சொல்லிட்டு அதுவே அல்லாஹ்வின் கயிறாகும். கயிறுக்கு என்ன வழக்கம் தெரியுதா? ஒற்றுமை என்னும் கயிறு பரிவு அல்ல, அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து வலா தஃபரகு, பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் சொல்றாங்க, உங்களிடத்திலே நான் கனமான 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். அது ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், அந்த வேதம் தான் அல்லாஹ்வுடைய கயிறாகும் என்று சொல்லிட்டு அதை பின்பற்றக்கூடியவர் அதை பற்றி பிடிக்கக்கூடியவர் நல்வழியில் இருப்பார், அதன் அந்த பிடியை கைவிடுபவர் தவறான வழியில் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னார் ஒற்றுமை என்பது தெரியுதா? பிரிச்சு எடுத்து குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் ஒண்ணா சேர்ந்துடலாம். குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூல் இதுல ஒன்று திரண்டாதான் அது உண்மையான ஒற்றுமையா இருக்குமே தவிர சும்மா பேரு நீ அநியாயம் செஞ்சுக்க ஆனா அவங்க சொல்ல மாட்டேன். அல்லாஹ் இன்னொன்னு சொல்றானே அதுலயும் நெகட்டிவ், அதுலயும் பிரிவினை வரும். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்கட்டும், அவர்களை வெற்றி பெற்றவர்கள். நன்மை ஏவன பிரச்சனை வராது. தொழுக வாங்க வர்றேன், நோம்பு வைக்க வைக்கிறேன், தக்காத்து கொடுக்குறேன், அப்படியே ஆணவ திருமணம் செய்யாதன்னு அடிப்பான், பிரச்சனை வரும். வரட்சணை வாங்காத பிரச்சனை வரும், வட்டி வாங்காத பிரச்சனை வரும், தீமையை தடுத்த பிரச்சனை உருவாகும். ஆனா அதை செய்யறவங்க வெற்றியாளர் நல்லா சொல்லும் பொழுது, அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒற்றுமை என்பது எதை சொல்கிறான் என்று சொன்னால், குர்ஆனின் பக்கம் அல்லாஹ்வின் வேதம் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் ஒன்றாக அணிதிரண்டு விட்டால் அந்த ஒற்றுமையை யாராலும் உடைக்க முடியாது. ஆனா அநியாயம் செஞ்சுட்டாலும் ஒன்று வந்துட மாட்டவா, நீ முஸ்லீம் நான் முஸ்லீம், முஸ்லீம் பெயரா
குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுவார்கள் இந்த உலகத்தில் முஸ்லிமா அல்லாஹ் பாப்பா. அல்லாஹ் தனது திருமறையில சொல்லும் பொழுது வஅத்தியுல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் சொல்லிட்டு வலா தனாஸவு, நீங்கள் முரண்படாதீர்கள், அதுல கருத்து வேறுபாடு கொண்டாதப்பா. ஃபதஃஸலு, அப்படி நீ முரண்பட்டால் கோழையாய் விடுவே. வதத்ஹப ரீஹுக்கும், உன்னுடைய பலமெல்லாம் அழிந்துவிடும். வஸ்பிரு, பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்கள் இருக்கிறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றான் அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். முரண்பட்டாத எந்த ஒரு மார்க்க விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறான், வந்துட்டே பிரச்சனை இல்லை. நீ முரண்பட்டுட்டே நீ கோலை ஆயிடுவே, உன்கிட்ட உள்ள பலம் அழிந்து விடும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னா ஏன் இங்க பிரிச்சு மேலாங்க தெரியுதா? நம்ம தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலையே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படலையே. நம்ம எல்லாம் மார்க்கத்தை விட்டு போயிட்டவங்க. எது ஹலால் ஹராம்னு பாக்குறதே இல்லை. எனக்கு ஓட்டு வேணும் சீட்டு வேணுங்கிறதுக்காக தான் கூளை கூப்பிட்டு போட அனுப்பிட்டுமே. வாழவே புகழ்ற மார்க்கம் தடுத்த விஷயங்கள் செய்யணுமே. இவர்கள் எப்படி ஒன்று பெற முடியும்? இதுக்குள்ள ஒன்று பெற முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் தனது திருமறையிலே, அல்லாஹ் சொல்கிறான் நபியே ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா, நூஹுக்கு எதை அவன் அறிவுறுத்தினானோ, அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து சொல்றான், நூஹுக்கு எதை அவன் அறிவுறுத்தினானோ அதையே உங்களுக்கு மார்க்கமாக்கியிருக்கிறான். என்ன சொல்றான்? நூஹுக்கு என்ன அறிவுறுத்தினானோ அதுதான் உங்களுக்கு மார்க்க நம்ம பார்த்து சொல்லிட்டு வல்லதி அவ்ஹைனா இலைக், நபியே உமக்கு நாம் இறை செய்தியாகவும் அறிவித்தது தெரியுமா? வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈசா, இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வலியுறுத்தது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான். நூஹுக்கு சொன்னது என்ன தெரியுமா? உனக்கு மார்க்கமாக்குனது என்ன தெரியுமா? உனக்கு வகை செய்தி அறிவித்தது என்ன தெரியுமா? இப்ராஹிம் சொன்னது என்ன தெரியுமா? மூசாவுக்கு சொன்னது என்ன தெரியுமா? ஈசாவுக்கு என்ன தெரியுமா? சொல்லிட்டு என்ன சொன்ன தெரியுமா? என்ன மார்க்கமாக்க தெரியுமா? அன் அகிமுத்தீன, மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை நம்மளுக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அத சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிகளும் சொன்னான். என்ன சொன்னான்? அன் அகிமுத்தீன, மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள். வலா ததஃபர்ரகு பிஹி, அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். மார்க்கம் சித பிரிஞ்சிடாத, மார்க்கத்தை நிலைநிறுத்தினா வகை செய்தி அறிவித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டு கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஊஹும் இலைஹி, நபியே எதை நோக்கி அந்த இணை கற்பிக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை அழைக்கிறீர்களோ வந்துங்கப்பா. குர்ஆன் ஹதீஸ் பக்கம் இணை இப்படி நிலவிருங்க, குர்ஆன் ஹதீஸ் பக்கம் வந்துருங்க, மதுஹபுக்கு வந்துருங்க, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துருங்க என்று நீங்கள் அழைப்பது அவருக்கு பாரமா தெரியுது. வேலை இல்லையா என்று அவருக்கு பாரமாக தெரிகிறது. அல்லாஹு யஜ்தபி இலைஹி மயஷா, அல்லாஹ் தான் நாடியோரை தேர்ந்தெடுக்கிறான், தான் நாடியோரை தன் பக்கம் தேர்ந்தெடுக்கிறான். வயஹதி இலைஹி மயுனி, தன்னிடம் மீள்பவருக்கு அவன் நேர் வழி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய என்ன தெரியுமா? தீனை நிலைநிறுத்து, மார்க்கத்தில் உறுதியா நின்று பிரிக்கிறாத, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப எந்த ஒற்றுமையை அல்லாஹ் சொல்றான்? மார்க்கம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒற்றுமை வந்துரு, அதுல முரண்பட்டு பிரிஞ்சு போயிடாத. அதுல வந்தவர்கள் இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்கான். இது சஹாபா இந்த ரெண்டை விட்டுட்டு நம்மளுடைய மண்டையை சேர்த்தா அந்த ஒரு கிறுக்கு ஒன்று இருக்குது. இன்னைக்கு பத்தாது, 2 பத்தாது, 3 4 5 6 போகும். இந்த கிறுக்குத்தலை இருக்கு உள்ள, இதுலதான் இன்னைக்கு சலா கொண்டு போய் அவர்கள் அந்த ஒரு வழிகட்டு போய் அதெல்லாம் சொல்றாங்க. நிறைய நேரமாகும். தௌஹீத் என்று ஒன்று வந்துவிட்டால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை மட்டும்தான் வகி, அது மட்டும்தான் மார்க்கம் என்று உள்ள வந்துட்டா அந்த கட்டமைப்பு இருக்குது, அதை யாராலும் அசைக்க முடியாது. அதுதான் சொல்றான். உள்ள வந்துருவியா? இதுல என்ன சொல்றான்? யாருக்கு அறிவிச்சா? அல்லாஹ் மார்க்கத்தில் பிரிக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சான்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை கட்டுறாங்க, தெரிஞ்சதுதான். சொல்ல முடிக்கிறேன். கப்பலை கட்டி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் நடக்குது. கப்பலை செய்யறாங்க. உள்ள மக்கள் எல்லாம் ஏற்றுப்பா, உன்னுடைய குடும்பத்தாரை நான் காப்பாற்றுவேன். குடும்பம்னா என்ன நினைச்சிட்டாரு அவரு? தான் பொண்டாட்டி பிள்ளை நினைச்சிட்டார். பொண்டாட்டி காத்திருக்கு, புள்ள காத்திருக்கு, குடும்பத்தாரை காப்பாற்று வாக்குறுதி கொடுத்துட்டான். இப்படி கப்பல்ல எல்லாத்தையும் ஏற்றின உடனே ஜோடி ஜோடியா ஏற்றி எல்லாம் முடிஞ்சு
கப்பல் செஞ்சு முடிஞ்ச உடனே கீழே இருந்து தண்ணி போகுது, மேலே இருந்து தண்ணி எங்குது, மலை மாதிரி அலைகள் மேல வருது. அந்த நேரத்துல தன் மகன்கிட்ட ஒரு கன்வர்சேஷன், எப்ப வந்தப்பா வந்து ஏறி என்னோட அல்லாஹ் நம்பு பேசுறாரு, கூப்பிடுறாரு. அவன் சொல்லிட்டான், நீ என்ன போயா, நான் பாத்துக்கிறேன், நான் வந்து பெரிய மலையில ஏறி தப்பிக்கிறேன் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு அலை வந்து சுருட்டி கொண்டு போயிடுச்சு. கொண்டு போனோன்னு ஜூதி மலையில தரையிறங்கின உடனே அல்லாஹ் சொல்லுகிறான் தருமை திருமறையில நடந்த சம்பவத்தை, நூஹ் தனது இறைவனை அழைத்தா. என்ன அழைத்தா? என் இறைவா, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவனாச்சே, நீ வாக்குறுதி தந்தில்லவா, நீ வாக்குறுதி, உங்களுடைய வாக்கு உண்மையானது. அது சொல்லிட்டு அந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீயே தீர்ப்பு கொடுப்பவர்கள் மிகச் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்ட்ட ஒரு கவுண்டர், எந்த அளவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் எச்சரிக்கிறான். கால அல்லாஹ் சொன்னான், யா நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், நீ கிட்ட கேட்கறது இருக்குது, இது நல்ல செயலும் இல்லை. அவன் உனக்கு பிறந்த உமாவனா, நீ பெத்த உமாவனா, அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. நீ இப்ப என்கிட்ட கேட்கிறதே நல்ல செயல் இல்லை. பலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத விஷயத்தை நீ என்கிட்ட கேட்கிற. இன்னி அயிலுக்க அன் தக்குன மினல் ஜாஹிலீன், நீ மூடர்களில் ஒருவனா போயிடாத என்று சொல்லி நூகை நாம் எச்சரித்தோம். கால உடனே சரணடைந்தார். கால ரப்பி இன்னி அவுதிபிக்க அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்ம், அல்லாஹ் எனக்கு அறிவில்லாத விஷயத்தை உடனே கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு. இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி, என்னை மன்னித்து நீ எனக்கு அருள் புரியாவிட்டால் அக்கு மினல் ஹாசிரீன், நான் நஷ்டமடைஞ்சு ஆயிடுவேன்னு சொல்லிப்பார். இதனாலதான் இந்த ஒண்ணுக்காக நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துக்கு நம்ம அலைவோம். எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போவோம், அவர் சொல்லுவார், மாதிரி நானே தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் சொன்ன கட்டளை மீறிட்டேன். ஒவ்வொரு நாள் கடைசியில ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிற்பாங்க மக்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லி காட்டுவாங்க, நான் அல்லாஹ் சொல்றேன், அல்லாஹ்ட தேவையில்லாத ஒன்று கேட்டேன், என் பிள்ளை என்னோட குடும்பம்ட்டேன், அதனால வந்து அல்லாஹ்வுக்கு அந்த மூஞ்சை கொண்டு நிற்க முடியாது, முகத்தை போய் காட்ட முடியாது, அதனால என் வேற ஆள்கிட்ட போக மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அப்ப தன் பிள்ளையே இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பெத்தா பிள்ளை இல்லை, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவனுடைய குடும்பம் என்று இந்த மார்க்கம் சொல்லுதுன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மார்க்கத்துல இந்த பிரிவினை இருக்கத்தான் செய்யும். எந்த பிரிவினை பிரிக்கிறோம்? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படும், இதுக்குள்ள வாழ்ந்த பிரிக்கிறோம். அந்த பிரிவினையை அல்லாஹ் விரும்பினான், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாம் எடுக்கிறோம். அது மாற்றத்தை இதுல ஒன்னாவது சேர்ந்துதான் என்ன செய்யாது, கும்மி அடிச்சு கும்மாளம் போட முடியாது. நீ வேற நான் வேறதான், சத்தியமும் அசத்தியமும் ஒரு காலம் ஒன்று ஆகாது. இன்னைக்கு பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை, அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய திருப்தியை, அவனுடைய அருளை கண்ணுனால் பார்க்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இயக்கம் உருவாவதற்கு முன்பால் பல அமைப்புகள் இருந்தது, பல கட்சிகள் இருந்தது, பல சங்கங்கள் இருந்தது. இந்த அமைப்பு உருவானதுக்கு பிறகும் பல அமைப்புகள் துவங்கியது, பல சங்கங்கள் துவங்கியது. ஆனா எதில் அல்லாஹ் அருளை வைத்திருக்கிறான் என்று பார்த்தோம் என்ன, இன்னைக்கு கண்டுக்கோம்னால அல்லாஹ் காட்டிட்டு எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வாங்க, நீ என்ன தப்பு வாங்க உட்காந்துக்க, நீ என்ன தக்க வாங்க உட்காந்துக்க, எல்லாம் சேர்ந்து ஒன்னா செய்வோம்னு சொல்றா. ஆனா அங்க அல்லாஹ்வுடைய அருள் அங்க இல்லை, நம்ம பார்க்கிறோம், கண்ணு முன்னால் பார்க்கிறோம். இந்த கொள்கையை விட்டுட்டு ஒண்ணுக்கு சலஃபுல் உள்ள போனாலும் அங்கேயும் அருள் இல்லை. குர்ஆன் ஹதீஸில் நிற்பவருக்கு அல்லாஹ் அருளை கொடுக்கிற பார்க்கிறோம். இதுல கூடுதலாக இந்த மார்க்க விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்க சொல்லி என்ன செய்வாங்க, நீ வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க, நீங்க ஏன் பிரிக்கிறீங்க, எத்தனை இன்னொன்னு கத்திட்டு இருக்கணுமோ. நீங்க தான் கொள்கையில இல்லையப்பா, கொள்கையில உங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்ல. அரசியல் கட்சிகள் 1000 ஆயிடுச்சு, ஒன்னா சேர்ந்து ஒரு அணியில இருந்து ஒரு தேர்தலை சந்திக்க முடியுமா? தாண்டி இருக்குதா? உலக விஷயம் தானே, மார்க்கத்தை விட்டு. உலக விஷயத்துல அனைத்து இஸ்லாமிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணியில் நின்று எனக்கு 30 சீட்டு தான், 40 சீட்டு தான், 50 சீட்டு தான், நாங்க பிரிச்சுக்கிறோம் சொல்ல திராணி இருக்குதா? அப்ப வெற்றி வார்த்தை தெரியுதா? ஒற்றுமை கோஷம் என்பது வெற்றி வார்த்தை போடி. ஏன் அவர்களே ஒன்றுபட தயாரா இல்லை உலக விஷயத்துல. ஆனா நம்மளை பார்த்து சொல்றாங்க, மார்க்க விட்டுங்க, ஒரு நிலையில வந்துருங்க, ஒற்றுமை செய்வோம். அந்த ஒற்றுமை தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கவும் செய்யாது, அல்லாஹ்வுடைய விருப்பமும் பெற மாட்டான், அதுக்கு திருப்தி பெற மாட்டான். அப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படிப்பட்ட பல பிரிவுகளாக பிரிவுகள் அவர்கள் சொல்றாங்க. அது கூடுதலாக நாளை மறுமையில் அரிசினுடைய நிழல் ஒரு ஆளு கிடையாது. 2 நபர்கள்
அல்லாஹ்வுக்காகவே சேர்ந்து அல்லாஹ்வுக்காக போற நீ அல்லாஹ்வுக்கு மார்க்கத்துக்கு மாற்றம் போராடி வெளியேட்டான அவனுக்கு அல்லாஹ் அரிசி கீழே நிழல கொடுக்குறான்னா பிரிவினையை எப்படி விரும்புறா தெரியுது அல்லாஹ். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரிவினை இருக்கும். கடைசி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, என்னுடைய உம்மத்து 73 பிரியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் பழைய காலத்துல 72 பிரிந்தது. என்னுடைய கூட்டம் 73 பிரியும். அது ஒன்று மட்டும்தான் சொர்க்கம் சென்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன்னு சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம். அந்த ஒன்றில் நம்ம வந்துவிடுவோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்கி அந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடிய வஹியை மட்டும் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தில் நம்ம இணைத்து நாளை மறுமையில் சொர்க்கம் என்ற மகத்தான பரிசை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வான் என்று பிரார்த்தித்தவனாக யோசிக்கிறேன். வாகித்தவன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னைக்கு நம்மெல்லாம் கடந்த காலமாக சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்கக்கூடிய என்னன்னு சொன்னால், அமெரிக்காவில் பரவி இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர பூரா அப்படி வளர்ச்சி நாக்க நெருப்பு சுவாலை இந்த காட்டு தீ அநியாயத்தில் அக்கிரமத்தியாக மாறி இந்த லாஸை எந்த அளவுக்கு சொன்னால் பெரிய ஒரு நிலப்பரப்பு, எப்படிப்பட்ட நிலப்பரப்பு, ஏழைகள் இருக்கிறது இல்லை, அவ்வளோ மல்டி மில்லியன் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார். இல்லை என்ன காரணம்? இந்த தீ ஏற்படுவ காரணம் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு வீடியோ வருது, பக்கத்துல எந்த தீ நிறைய இல்லை, வீடு பில்டிங்லையும் பிடிக்கல, மரத்துல கீழே இருந்து ஒன்று பிடிக்கணும், மேலே இருந்து பிடிக்கணும், நடுவுல எரியுது, இங்க ஒரு மழை எரியுது, அங்க ஒரு மழை எரியுது, எங்கிட்ட இந்த 10 இருந்து அவங்களுக்கும் தெரியல. இவ்வளவு உலக வல்லரசு அனைத்து எக்யூப்மெண்ட்டும் அனைத்து சாதனைகளை வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை தெரியுமா? நம்மளுக்கு அதுல என்ன படிப்பனை தெரியுமா? அநியாய காரணமாக நம்ம மாறிட்டோம். அநீதிக்கு துணை போனாலும் அநியாய காரணமாக இருந்தாலும் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பத்வா. எத்தனை மக்களுடைய வயிற்றெரிச்சல், எத்தனை மக்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். தன்னுடைய அந்த வல்லரசை நிலை நிறுத்துவதற்கு, கனிம வளங்களை கொள்ளடிப்பதற்கு, தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு எத்தனை உயிரை அளித்திருக்கிறார்கள். காசா வரைக்கும் மறுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இப்பக்கி தஅவத்துல் மظلوم, அநீதி இணைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. فإنه ليس بينها وبين الله حجاب, அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை. டைரக்டா அல்லாஹ் கவனம் செய்வான். நம்ம என்ன நினைப்போம்? இவ்வளவு அநியாயம் பண்றோம், இவ்வளவு கேட்கிறோம், எத்தனை குன்முத்து நாசிராவை கேட்டிருப்போம், எத்தனை தொழுகைகளை கேட்டிருப்போம், யாரெல்லாம் அநியாயக்காரன் அடிச்சு நாசமாக்குன்னு கேட்டிருப்போம், ஒண்ணுமே நடக்கலையே நினைப்போம். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் வேற. ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல, ஒட்டக குடலை தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் போடும்பொழுது ரசூலுல்லாஹ் கையேந்தி பேசினார்கள், யா அல்லாஹ், உத்மாவை நீ பார்த்துக்கொள், அபூஜஹலை நீ பார்த்துக்கொள், ஹலீமாவை நீ பார்த்துக்கொள் கேட்டாங்க. எப்ப அல்லாஹ் முடிச்ச கதையை? 13 வருஷம் கழிச்சு. உடனே அப்படித்தான் 13 வருஷம் கழிச்சு பத்ர் களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரையெல்லாம் கை நீட்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களோ அத்தனை பேரும் வேறற்ற மரங்களாக சாய்ந்து கிடைத்ததை நான் பார்த்தேன். சாதனை இப்போ என்ன? இன்னைக்கு 30,000 பேர் ஹோம்லெஸ் பீப்புளாக கொடுத்து துணி இல்லாம. யாரு? மல்டி மில்லியனியர். இதெல்லாம் என்ன எச்சரிக்கை? எவ்வளவு நீ உயர்த்தி போ, நான் ஒருத்தர் இருக்கிறேன். இன்னைக்கு ஆடு நடுத்தர, இன்னைக்கு ஜெர்மனி ஒண்ணுலாம் போச்சு, இல்ல போச்சு, அமைதியாண்டாலாம் இல்லையா? அது மாதிரி ஜப்பான் அமைதியாயிட்டானே இல்லையா? ஆட்டம் பண்ணிட்டு ஒரு அணுகுண்டு அமைதியா, இவனும் அமைதியாகும். அடுத்த நாட்டிலேயே மூக்கு வச்சு அவன் தலையிட்டதன் விளைவு இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கோபம். அல்லாஹ்விடத்துல மக்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து இன்னைக்கு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை இன்னும் அணையல, இன்னும் அணைக்க முடியல. என்ன எங்க ஒரு பாதிப்பு வரும் சொல்ல முடியாது. அப்ப இதிலிருந்து என்ன படிக்கிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு அநியாயத்தையும் நாம யாரும் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்டுட்டான்னு சொல்லுங்க, யா அல்லாஹ் நீ பார்த்து கேட்டுதான முடிஞ்சு. அப்ப இதுலையும் நாம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு தகவல் சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.